காட்டில் அலைந்து கொண்டிருந்த ஒருவன் ஒரு பெரிய பாழுங்கிணற்றில் விழுந்தான். அவனை காப்பாற்ற யாரும் இல்லை. ஹலோ, யாராவது இருக்கீங்களா? அமைதியா இருக்கு, ரொம்ப ரொம்ப அமைதியா இருக்கு, தாங்க முடியல என்று அலறினான். யாராவது என்னை தூக்கி விடுங்கள், கஷ்டம் தாங்க முடியவில்லை, காப்பாற்றுங்கள் என்று கூவி கூவி கதறினான். அவனின் குரலை கேட்டு அவனை காப்பாற்ற ஒருவர் அங்கே வந்தார். வந்தவர் குழியில் அவன் விழுந்திருப்பதை பார்த்து, அடடா, கீழே விழுந்து விட்டாயா? கவலைப்படாதே, நான் உன்னை காப்பாற்றுகிறேன் என்றார். முடிச்சுகள் உள்ள கயிறை போட்டு, இதோ இந்த கயிற்றில் உள்ள முடிச்சை பிடித்து இடுப்பில் கட்டிக்கொள், நான் உன்னை தூக்கிவிடுகிறேன் என்றார். ஆனால் அவனோ கயிறை பிடித்து கொள்ள மறுத்தான். ஏனப்பா, நான் தான் கயிறை போட்டு இருக்கிறேனே, இங்கு என்னை தவிர வேறு ஆள் கிடையாது. இந்த கயிறை பிடித்துக்கொள், நீ விழுந்து கிடக்கிறாய், நான் உன்னை காப்பாற்ற வேண்டியவன், நம்பிக்கையோடு கயிறை பிடித்துக்கொள் என்றார் வந்தவர். அது சரி, நான் இந்த கயிறை பிடித்துக்கொண்டு ஏறும்போது பாதியில் கயிறு அறுந்துவிட்டால் என்றான் விழுந்தவன். கவலையே படாத, இது அருகவே அருகாத கயிறு, நிச்சயமாக நான் உன்னை தூக்கிவிடுவேன் என்றார் வந்தவர். கயிறு அருகாது சரி, நான் பாதி ஏறும்போது நீங்க கயிறு நழுவ விட்டுட்டா என்ன செய்யறது என்றான் விழுந்தவன். கவலையே படாத, நான் விடவே மாட்டேன், கை சளைக்க மாட்டேன், நீ இடுப்புல இந்த கயிறை கட்டி கொண்டு விட்டால் உன்னை நிச்சயமாக இழுத்து விடுவேன் என்றார் வந்தவர். இழுத்து விடுவேன் என்று சொல்கிறீர், என்னை இழுக்க உங்களுக்கு தெம்பு உண்டா என்றான் விழுந்தவன். தெம்பு இருப்பதால் தானப்பா நான் சொல்றேன் அப்படின்னு வந்தவர் பொறுமையா சொல்றார். தெம்பு இருப்பதாக நினைத்து கொண்டு இப்படி சொல்கிறீரோ என்று சந்தேகத்துடன் விழுந்தவன் கேட்க, நான் ஒரு காலம் உன்னை விட மாட்டேன், கவலையே படாத என்று வந்தவர் சொல்றார். அது சரி, நீங்கள் விட மாட்டீர்கள் என்றாலும் என் பலத்தையும் சேர்த்து நீங்கள் எப்படி தூக்க முடியும்? என்னை கரையேற்றுகிறேன் என்று சொல்லி நீங்களும் விழுந்து விட்டால் என்று விழுந்தவன் கேட்கிறான். நான் திடமானவன் என்பதாலேயே நானும் விழமாட்டேன், பிறரையும் விழவும் செய்ய மாட்டேன், தைரியமாக அந்த கயிறை தயவு செய்து பிடித்து வா என்றார் வந்தவர். அதெல்லாம் முடியாது, நீங்க போங்க, ஒருவேளை நீங்க என்னை கரையேற்றி விட்டாலும் காப்பாற்றியதற்கு பணம் கொடு என்று கேட்பீர்கள் என்றான் விழுந்தவன். நீ எனக்கு ஒன்றுமே கொடுக்க வேண்டாம், நீ கஷ்டப்படுகிறாய், என்னால் காப்பாற்ற முடியும், கஷ்டப்படுவது உன் நிலையாக உள்ளது, காப்பாற்றுவது என் சுபாவம், என் சுபாவப்படி உன்னை காப்பாற்றுகிறேன் என்று இருக்கும்போது பணம் எனக்கு தேவையே இல்லை என்றார் வந்தவர். பணம் வேண்டாம் என்று சொல்கிறீர்கள், இந்த பாழுங்கிணற்றிலிருந்து காப்பாற்றியதால் நான் தான் உன்னை காப்பாற்றினேன், நான் தான் உன்னை காப்பாற்றினேன், நீ எனக்கு அடிமை என்று ஆக்கி கொண்டு விட்டால் என்ன செய்வது என்றான் விழுந்தவன். குழந்தை போல் பேசாமல் பயப்படாமல் நீ கயிற்றை பிடி, நீ எனக்கு அடிமையாக இருக்க வேண்டாம் என்றார். நான் உன்னை காப்பாற்றாமல் விடவே மாட்டேன் என்றார் வந்தவர். நீங்கள் என்ன சொன்னாலும் எனக்கு உங்கள் மேல் சந்தேகம் வருகிறது. ஒருவேளை என்னை தூக்கிவிட்ட பிறகு ஏண்டா கவனிக்காமல் இந்த பாழுங்கிணற்ற விழுந்தா அப்படின்னு நீங்க என்னை அடிச்சிட்டீங்கன்னா, அதனால நான் இங்கே இருக்கிறேன், என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்றான். நான் உன்னை கரையேற்றுகிறேன் என்று ஆசையோடு வந்தும் பாழுங்கிணற்றிலேயே இருக்கிறேன், பாழுங்கிணற்றிலேயே இருக்கிறேன் என்று இப்படி அசட்டு பிடிவாதம் செய்து கொண்டு அடம் செய்தால் நான் என்ன செய்வது என்றார் வந்தவர். இப்படி காப்பாற்றுபவர் வந்தும் காப்பாற்ற ஒரு பிடியாக முடிச்சுக்கள் உள்ள கயிறை கொடுத்தும் போட்ட கயிற்றின் மீது சந்தேகப்பட்டு கொண்டு காப்பாற்றுபவன் மீதும் சந்தேகப்பட்டு கொண்டு பிடிவாதம் செய்து கொண்டு பாழுங்கிணற்றிலேயே இருந்து வந்தான். அவரும் இவன் எப்பொழுதாவது தன்னை நம்புவானா என்று அங்கேயே இருந்தார். இந்த கதையில் வந்தவர் கடவுள், விழுந்தவன் ஜீவாத்மா நாம் தான். பாழுங்கிணறு பிறப்பு இறப்பிலிருந்து எனும் மீள முடியாத குழி, கயிறு பக்தி என்ற கயிறு, முடிச்சு பக்தி என்ற கயிற்றில் கடவுளின் பெயரை சொல்லி முடிச்சுகளாக போட்டு பிடித்து கொள்ள சொன்னார். நீங்க எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக வேணா இருக்கலாம், நீங்க எந்த கடவுளை வேணா கும்பிடலாம், ஓம் நம சிவாயா அல்லது அல்லாஹ் அல்லது அலேலுயா என்று நீங்க எந்த மந்திரத்தை சொல்லி வேணாலும் உங்க கடவுளை கூப்பிடலாம். பக்தி என்ற கயிறை பிடித்து கொண்டால் கடவுள் நம்மை இந்த பாழுங்கிணற்றிலிருந்து நிச்சயம் காப்பாற்றி விடுவார். கீதையும் குரானும் பைபிளும் இதைதான் சொல்லுது. நான் நிச்சயம் காப்பாற்றுவேன், என் நாமத்தை நம்பிக்கையோடு பிடி என்று இறைவன் பக்தி என்ற கயிறை போட்டாலும் சந்தேக புத்தி உள்ள ஜீவன் அங்கேயே இருக்கிறான் என்று அசட்டுத்தனம் செய்வதை தான் நம்மாழ்வார் ரொம்பவே அற்புதமா பதிலாக மதுரகவிக்கு சொன்னார். ஞானத்தை அறிந்து கொள்ள விரும்பிய மதுரகவி திருக்கூரூர்
வந்து நம்மாழ்வாரை சந்தித்து, செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் என்று கேட்டார். அதற்கு நம்மாழ்வார், அத்தை தின்று அங்கே கிடக்கும் என்று பதிலளித்தார். நம்மாழ்வாரின் பதிலை கேட்ட மதுரகவி, இவர் அவதார புருஷர், இவரே நாம் தேடி வந்த ஆத்மகுரு என்று உணர்ந்து அவரையே தம் ஆச்சாரியாகவும் தெய்வமாகவும் போற்றி திருத்தொண்டு புரிந்தார். பக்தி என்ற கயிறை பிடித்து கொள்ளாத வரை நமக்கு விமோசனம் இல்லை என்று விஷ்ணு சகஸ்ரநாமமும் சொல்கிறது. எந்த இடத்தில் நீ தூக்கி எறியப்பட்டாயோ அதே இடத்தில் நிச்சயம் அல்லாஹ் உன்னை உயர்த்தி வைப்பார் என்கிறது திருக்குரான். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதும் இல்லை அப்படின்னு பைபிள் சொல்லுது. மதம் வெவ்வேறாக இருக்கலாம், கடவுள் ஒன்றுதான். மனிதன் வெவ்வேறாக இருக்கலாம், மனிதம் ஒன்றுதான். கயிறை பிடித்து கொள்வதும் கயிறை விடுவதும் அவரவர் கையில். மனசுக்கு தெரியாதவரை கண்ணுக்கு தெரியாது. அன்பே சிவம். நன்றி. வாழ்க வளமுடன்.